ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான ராகி அடை ரொம்ப ஹெல்த்தியானது, ஹீமோக்ளோபினுக்கு நல்லது. இந்த மில்லட்டுங்கெல்லாம் இப்போ ரொம்ப சேர்க்கணுன்றாங்க. ஸோ இதை சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், வெங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுடுறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் பரட்டி கொடுத்துடலாம். ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் இல்லை. சேம் டைம் கொஞ்சம் திருவின தேங்காயும் போட்டுடணும், திருவி வச்சிருக்கு தேங்காய். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வதங்கிக்கிச்சு லைட்டாக. இதோடு நான் கொஞ்சம் கேப்பை மாவு சேர்த்துடுறேன். கேவரு மாவு, ராகி மாவு. இது நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். எத்தனை பேருக்கு வேணும் அத்தனை பேருக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 4 பேர் அளவுக்கு செஞ்சுன்னு இருக்கேன். இதோட இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இது வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் வறுத்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கிடுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எண்ணெயில் வறுத்த மாவே இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி மாவு இப்படி பந்து மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்படி பிசைஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் எப்போ வேணுமோ அப்போ இதை செஞ்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு பேனில் நான் தட்டி இருக்கேன். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இதில் சுற்றி நெய்னா விட்டுக்கிடலாம். நான் எண்ணெய் விடுறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ அது கொஞ்சம் அந்த வெள்ளையாக வராது. இப்போ இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெள்ளை எல்லாமே நீட்டாக வந்திருக்குது. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. கூட ஒரு தக்காளி சட்னி இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியானது. மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.